புதுப்பிக்கிறது தான் அவருடைய வேலை. ரினியூவல். God is always concerned about renewal. ஆண்டோடைய பாயிண்ட் எதுவுமே அழிக்கிறது இல்லை, புதுப்பிக்கிறது தான் அவருடைய வேலை. ரினியூவல். God is always concerned about renewal. ஓகே, ஸோ உங்கள் லைஃப் ரினியூ ஆகுது. இப்போ ரசிக்கப்படாத மனுக்கு எப்படி வாழ்ந்தோம்? பாவத்தில் வாழ்ந்தோம். காரியம் வேறு. நம்முடைய நம்பிக்கை வேறையாக இருந்துச்சு, நம்முடைய கொள்கை வேறையாக இருந்துச்சு. ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய காரியம் வேறையாச்சு. அம்மா இல்லையா? இதில் உங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறீங்களா இல்லையா? ஆண்டவரை குறித்து இன்னும் உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவாகுதா இல்லையா? இதெல்லாம் ஆகும்பொழுது இது என்ன காமிக்குதுன்னா, நீங்கள் பெட்டராகிட்ருக்கீங்க. அதனால தான் அது ரினியூவல். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னே, ஓகே, அண்ணன் இருக்கிறதுனால தங்கச்சியை தொடக்கூடாது, ஆபத்து. இருந்தாலும் தொட்டு பார்ப்போம் என்ன அண்ணன் செய்கிறாருன்னு. ஓகே, இப்போ எலிஸ் ஆண்டரை ஏற்றுக்கிட்ட பிறகு ஆண்டு சொல்கிறார், ஓகே எலிஸ், உன்னை என்னை ஏற்றுக்கிட்டனால ஓகே, உன்னோட பலவைகள்லாம் எல்லாம் புதிதாயின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன டிஸ்போஸ் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரா? அண்ணா இருந்தாலும் பாஸ்டர் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நேரத்தில், பாவ அறிக்கை செஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்யணும்? கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்படி அதுதான் அவரோட குறிக்கோளாக இருந்துச்சுன்னா, என்னது நம்மளை பரலோகம் சேர்க்கறதே அவர் குறிக்கோளாக இருந்துச்சுன்னா, நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவாரிக்கை ஜெபம் செஞ்சால அப்பயே தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்து எல்லாம் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடும். ஆனால் உங்களை ஆண்டவர் அழிக்க கிடையாது, உங்களுடைய சப்ஜெக்டையும் முடிக்க கிடையாது. அதனால அதை உங்களை ரினியூ பண்ணுறாரு. அதனால தான் ஒருத்தவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின. அப்போ நீங்கள் ஒரு ஓவர்ஹால் ப்ராசஸ்க்குள்ளே போகிறீங்க. ஆனால் இந்த ஓவர்ஹால் ப்ராசஸ் டேக் டைம்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போவீங்க. அப்புறம் அங்கே ஒரு உடையல், அப்புறம் அங்கே ஒரு இடத்துல ஒரு வெல்டிங், அந்த இடத்துல ஒரு கத்தோ, அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது சேஞ்சிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃப்யூஸை துக்கார் பண்ணுவார், அங்கே ஓடிக்கிறோம், ஒரு ஃப்யூஸை கழட்டிட்டு ஓகே சரியாச்சு. அது மாதிரி அப்படியே ப்ராசஸாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த மகிமை மேல் மகிமையுடைய அனுபவம். சரியா? ஸோ ஆண்டோட காரியம் உங்களை க்ளோஸ் பண்ணுறதில்ல, ரினியூ பண்ணுறது. அதனால தான் நான் சொல்கிறேன், God's entire plan is to renew this earth.